ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயார், அதாவது விஜயார்னால் உங்களுக்கு புரியாது, விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் வீக்கெண்ட் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. அது இன்றைக்கி சனிக்கிழமை ஆச்சுல, சனிக்கிழமை ஒரு இது நடத்துகிறார்ல. பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை நடத்துவாங்க. புருஷன் நல்லா இருக்கணும், தாலி நிலைக்கணும், நம்ம குடும்பம் விருத்தி அடையணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி குத்துவிளக்கு பூஜை நடத்துகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளி செவ்வாய்க்கெலாம் பல இடங்களில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை நிலைக்கணும் அப்படின்றக்காக வாரம் சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது போன வாரம் ஆரம்பித்தார். போன வாரம் முதல்ல ஆரம்பித்தவொடனே கொலை குத்தா அது முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருச்சியில் நடக்கும்போது ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இங்கே வர்றவங்கள போலீஸ் செய்த மாபெரும் தவறு என்ன அப்படின்னா, ரோட்டில் காரும் பஸ்ஸு வேனு ஆம்புலன்ஸ் இது தான் போகும், மனுஷன் ஓரத்தில் தான் இருப்பான். ஆடு மாடெல்லாம் விவசாய நிலத்தில் இருக்கும். இதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரோட்டுக்குள்ளே இவங்களை விட்ட உடனே இவர்கள் வேனை மறித்து நின்றதுக்கப்புறம் அந்த வேன் நகர்ந்து ஊர்ந்து ஒரு 5 மணி நேரம் மக்கள்லாம் வந்து இப்போ வாயில் வந்ததெல்லாம் வஞ்சிட்டு போயிருக்காங்க, பொதுமக்கள். இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட்டெல்லாம் நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருச்சு ஈபி. அதுக்கு காரணம் என்னென்னா, பூரா வயரை பிடிச்சி தொங்குறான், போஸ்ட்டில் ஏறுறான், செத்துட்டான்னா இப்போ ஒரு 5 பேர் சாகிறான்னு வைங்களேன், வயரை தொட்டு செத்துட்டான், அவன் முட்டாளாக இருப்பான், அவன் குடும்பம் பாவம் இல்லையா. அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்காரனாக இருந்தாலும் அவன் தமிழ்நாட்டு குழந்தை, தமிழ் குழந்தை இல்லையா, தமிழ் பையன் இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செத்துட்டா யார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பாக முடியும். அரசு தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய, அந்த மாவட்ட கலெக்டர், எஸ்பி இவங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லை டிஐஜி பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லை கமிஷனர், சிட்டி கமிஷனர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இபியும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், எப்படா கரண்ட்டு ஷாக் அடிச்சுன்னு. ஸோ இபியில் அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. வார்ன் பண்ணதுக்கப்புறம் தங்கத்தலைவன் விஜய் வந்து ஒரு பெரிய முத்தை ஊற்றுருக்காரு. கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கூவியிருக்காரு. என்ன கூவியிருக்காருன்னா, எவ்வளோ பெரிய டுபாவை நம்ம ஏன் வந்து நம்ம விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, புதுசாக யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது, அதிமுக மட்டும்தான் இருக்கணுமா, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கணுமா, பிஜேபி மட்டும்தான் இருக்கணுமா, புதுசாக யாரும் கட்சிக்கு வரக்கூடாதா, ஏன் அவர் வந்து நல்லது செய்ய மாட்டாரா அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இவர்கள் எவ்வளோ கூமுட்டைகள்ன்றதை பார்த்துங்க. இல்லை அவங்க கூமுட்டையா, இல்லை உங்களை கூமுட்டையாக்குறாங்களா, இல்லை உங்களை முட்டாளாக்குறீங்களா, இல்லை ஏற்கனவே நீங்கள் முட்டாளாக இருக்கீங்களா அப்படின்றது நமக்கு தெரியல, அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை பேசும்போது கேட்டிருக்காரு, நாங்கள் வந்தால் கரண்ட்டை கட் பண்ணுறீங்களா, பிரதமரும் ஆர்எஸ்எஸ் தலைவரும் வருகிறார்கள் என்றால் நீங்கள் அவங்களுக்கு இத்தனை நிபந்தனைகள் விதிப்பீங்களா இப்படிலாம். இது என்ன, அது கேனத்தனமாக இருக்குது. இப்போ பிரதமர் ஆஃபீஸ் இருக்குது டெல்லியில், விஜய் போகிறார், பெரிய நடிகர், வேறு போய் பிரதமர் ஆஃபீஸை அந்த வளாகத்து வெளியில் வரைக்கும் காரில் போகலாம், நிறுத்திட்டு நேராக இறங்கி போகிறார். உள்ள வேலை நேராக என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, வெளியில் சிஏஎஸ்எஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ என்ன, யாருங்க நீங்கள் அப்படின்வாங்க, நான் நடிகர்னா, அவன் இந்திக்காரன்னு தெரியாது, நடிகர் என்ன விஷயம், இல்லை பிரதமரை பார்க்கணும். ஏங்க பிரதமரை பார்க்கணுன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கா, அவங்கள வர சொல்லியிருக்காங்களா, எத்தனை மணி? இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, நான் பிரதமர் அலுவலகம் தானேங்க இது, நான் ஒரு குடிமகங்க, நான் ஒரு நடிகருங்க, எனக்கு முன்னாடி இவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்க, நாங்கள் இன்னும் இப்போ பிரதமரை பார்த்து போகணும், விடுவீங்களா விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ விபரீத விலைன்னு நினச்சி பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களை விட முடியாங்க. அப்போ அடிப்படையே தெரியாமல் பேசுகிறீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா, இல்லை பிரதமர் உங்களை பார்க்குறேன்னு சொன்னாரா, இல்லை பிரதமர் ஆஃபீஸில் பிஏ யாரும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்பாங்க. அப்போ போய் விஜய் என்ன கேட்பார் அப்படின்னா, இவர் ஸ்டைலில், ஏங்க பிரதமர் மட்டும் ஒரு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறாரு, சாப்பிட வராரு, திருப்பி போகிறாரு, அவரை மட்டும் பிரதமர் ஆஃபீஸுக்குள்ளே விட்றீங்க, என்ன ஏங்க விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ, அதுதான் இந்த விளக்கண்ண நியாயம். என்ன நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்ம விளக்கலைன்னு சொல்லுங்கள், விளக்கண்ண நியாயம் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தால் இந்த மாதிரியான இத்தனை கேள்விகளை போலீஸ் கேட்குமா, பர்மிஷன் தராமல் விடுமா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தார்னா விடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் கேனத்தனமா இல்லையா கேட்குற கேள்வி? அப்போ வந்து கேட்பாங்களா இல்லையா? ஏன் கேள்வி கேட்குறேன், யார் நீ? பிரதமர் ஆஃபீஸில் வந்து பிரதமர் மட்டும் போயிட்டு வராரு, என்னைய விட மாட்டேன், நான் ஒரு இந்திய குடிமகன் சொன்னால் என்ன இருக்கும்? வேற ஆளாக விஜயா இருந்தால் பரவாயில்ல, வேற ஆளாக இருந்தால் செல்லையை சேர்த்து 4 இறுக்கி கொண்டு உள்ளதுக்கு போட்டுருவாங்க. ஸோ என்ன பேச்சு இதெல்லாம்? இது என்ன அரசியல்? பெர்மிஷன்னா எழுதி கொடுத்து நீங்களும் வந்து பிரதமர் ஒன்றா, முதலமைச்சர் ஒன்றா, இல்லை உள்துறை அமைச்சர் ஒன்றா, இல்லை இப்போ அமைச்சரை மட்டும் விட்றீங்க, என்னையா விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் இது கேனத்தனமா இல்லையா? இல்லை பசங்க தான் அப்படி இருக்காங்க கூமுட்டத்தனமா. தலைவனை ஏதாவது அது உண்மை தான், தொண்டனை வழியோ தலைவனை வழி தான், தலைவனை வழியோ தொண்டனை வழி தான், அது கரெக்டு தான், அதுதான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேனத்தனமான பேச்சுகள்லாம் பேசி சில்லறையை சேர விட்டுருக்காங்க. பேச தெரியலன்றது எப்படி சமாளிக்கிறா? எனக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க, நான் 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே கிளி தெரியாதா? மாநாட்டில் இப்போ வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்னு டைம் கொடுத்தப்பே இவர் 12 நிமிஷம் தான் பேசினார்.
இன்னொரு இதில் ரோட்டில் போகிறப்ப வந்து 15 நிமிஷம் பேசலான்னு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கும்போது 5 நிமிஷம் தான் பேசுகிறோம். அவங்க பேசுகிறதுக்கு ஸ்டஃப்பு கிடையாது, இது கிடையாது. ஆளை காமிச்சு தன்னுடைய இதை காமிச்சு சினிமாவில் உள்ள ஒரு ஆள் நேரில் வரான்றதை பார்க்குறதுக்காக அவன் வரான். அதை வச்சுட்டு ஏதோ வாயில் வடையை சுட்டு இருக்கிற எதை எடுத்தாலும் திமுகன்னா அசிங்கமாக கேட்க போகிறாங்க. அவங்க இதுக்கு நான் தான் காரணமா, திமுக தான் காரணமா, நீ வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். எழுதி கொடுக்குறவன் எப்படியா எழுதி கொடுக்குறது, இல்லை பார்க்குறது எப்படி, ஒரு லாஜிக் வேணாம். பிரதமரை விடுறீங்க, பிரதமர் பெர்மிஷன் வாங்கணும்னா பிரதமர் ஒவ்வொரு நாட்டு பிரதமர் அந்தந்த மாநிலத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல லெட்ரு கொடுத்தா வந்து பார்த்துட்ருப்பாங்க. பிரதமர் வராருன்னு பிஏ வந்து ஏர்போர்ட்டுக்கு வராருங்க பிரதமர்னு ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் கொடுங்க, அவர் வருவார், அவர் பேசுவார், இல்லை அவர் நிற்பார், அவருக்கு பூங்கொத்து கொடுப்பாங்கன்னு பெர்மிஷன் ஆகிட்டு என்ன இது கேனத்தனம் அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு முத்த உதுத்துருக்க. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, ஒரு தொண்டன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது என்னென்னா கிழிச்ச கூட தாண்டக்கூடாது. ஒரு தலைவன் உத்தரவிட்டு விட்டால் தன் தலைவன் உத்தரவிட்டிருக்கான்னு அந்த தலைவனோட மரியாதைக்காக, அந்த தலைவன் ஈத்திரையாக இருக்கலாம், இத்து போனவனாக இருக்கலாம், ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், இல்லை ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டாஃபோ, ஒரு முதலாளி இருக்கார், இல்லை ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அதை கீழ்ப்படிந்து நடப்பவர் தான் அதுக்கு கீழே உள்ளவங்கலாம். அதை விட்டுட்டு இப்போ மேனேஜர் சொல்கிறான்னு, தம்பி ஆஃபீஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர் போட்டிருக்கு, சிஸ்டம் போட்டிருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டரில் வரிசையாக உட்காந்து தான் ஒர்க் பண்ணணுன்னு ஒருத்தர் சொல்லுவானா. ஒரு கம்ப்யூட்டர்னு இருக்குன்னா சேர் இருக்குன்னா மனுஷனுக்கு தெரியும் இந்த சேரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்கணுன்னு. ஆனால் ஒரு மேனேஜர் சொல்கிறான்னு வச்சுங்க, தம்பி டேபிளில் நீங்கள் பார்த்து கம்ப்யூட்டர் மேலே இருக்குது, சேரில் நீங்கள் உட்காரணும், டேபிளில் நீங்கள் உட்காந்து சேரில் தூக்கி கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்கக்கூடாது தம்பி, இல்லை கம்ப்யூட்டர் வந்து டேபிள் மேலே இருக்கும், நீங்களும் சேர்ந்து உட்காரக்கூடாது தம்பின்னா இவன் முட்டாளா, இல்லை வேலைக்கு சேர்ந்தவன் முட்டாளா? ஏன்டா முட்டா பயிலான்னு கேட்க மாட்டான். ஸோ அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாராம். அதே மாதிரி இங்கே விஜய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, யாரும் மரத்தில் ஏறக்கூடாது. எவன் கொடுப்பான்? இந்த உலகத்திலேயே எந்த கட்சிக்காரனும் எந்த நாட்டிலையும் எந்த இதுலேயும் தன்னுடைய தொண்டனை மரத்தில் ஏறாத, போஸ்ட்டில் ஏறாதன்னா அப்போ எவ்வளோ அடிப்படை முட்டாள்கள் இருக்காங்கன்னு பார்த்துங்க. போஸ்ட் எதுக்கு இருக்குது? கரண்ட்டு போகிற போஸ்ட் எதுக்கு இருக்குது? குரங்கு கூட ஏறாது, பறவை கூட கரெக்டாக ஒரு வயரில் தான் கால் வச்சு நிற்கும். ஏன்னா 2 பேரில் கால் வச்சு செத்துறான்னு காக்காய்க்கு கூட தெரியும். ஆனால் மனுஷ பிறவியல்னு இவங்களை சொல்லிக்கிட்டு இப்போ வந்து போஸ்ட்டில் ஏறி கையை வச்சானா என்ன ஆகும்? அதை வந்து ஒரு தலைவன் வந்து சொல்கிறாப்புலன்னா பாருங்கள், மரத்தில் ஏறக்கூடாது, போஸ்ட்டில் ஏறக்கூடாது, தலைவர்கள் சிலையில் ஏறக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இபி ஆஃபீஸுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. மாதிரி விஜய் வராரு, தயவுசெய்து 2 மணி நேரத்துக்கு கரண்ட்டை நிறுத்திடுங்க, ஏன்னா எங்கள் ஆட்கள் ஏதாவது ஏறிடுவான்னா. அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். ஊருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ லெட்ரு வந்து இபி ஆஃபீஸுக்கு உங்கள் தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு தெரிந்தா இருக்குது லெட்ரு பாருங்கள். இபி ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ கேவலமான கட்சி பாருங்கள். நான் தலைவன் சொல்கிறான், அதையும் கேட்கல, இபியில் ஏறிடும், ஏன் பூரா ட்ரைனேஜ் எல்லாம் மூடு, சாக்கடையெல்லாம் மூடு, முட்டா பசங்க வந்தானா சாக்கடைக்குள்ளே விழுந்துருவான்னு சொல்லுங்கள், சாம்பார் சட்டியெல்லாம் மூடி வைக்க சொல்லுங்கள், அந்த ஏரியாவில் இருக்க வீட்டில் எல்லாம் கையை விட்டு தின்னுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. என்னையா கட்சி நடந்துறீங்க? போய் இபி ஆஃபீஸில் போய் லெட்ரு கொடுக்குற எவ்வளோ கேவலம். இந்த உலகத்தில் எந்த கட்சி, இந்த இந்தியாவில் அடிமுட்டாள்கள் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்குது, அங்கே கூட உள்ள கட்சிக்காரன் கூட இப்படி எழுதி கொடுத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி இபியை எடுத்துங்க, எங்கள் ஆட்கள் வராரு, கூட்டம் போடணும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு தலைவன், அந்த கட்சி பிரச்சார கூட்டம் வேறு, அந்த கூட்டத்தை கேட்குறதுக்கு இத்தனை பேர், இதில் வந்து இவர் பேசுகிறாரா, இதை கேட்குறதுக்கு இது பண்ணுறாங்களா, இதை லைவ் வேறு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முட்டுறதுன்னு தெரில. எவ்வளோ கேவலமாக இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நான் பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுவான், என்ன எப்படி ஒரு ஆட்சியை நடத்தணும், என்ன பண்ணணும், என்ன திட்டங்களை போடணும் அப்படின்றத பற்றி ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு பேச்சு கிடையாது. இந்த இதிலெல்லாம் வந்து சாரதின்னு ஒருத்தர் இருந்தாப்புல, முதல்ல சன் டிவியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனால் இப்போ கூட ஒரு கம்பெனிலாம் சிஓவாக இருந்தாப்புல, ஜிடிவிலலாம் இருந்தாப்புல போயிட்டாப்புல. அந்த சாரதி தான் முதல்ல ஒவ்வொரு ஊராக போயிட்டு என்ன பாடல், பிடித்த பாடல்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அது இப்போ நிகழ்ச்சி பேர் மறந்துட்டேன். அங்கே போனோடனே மைக்கை போட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேட்பாங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கெலாம் போவாப்புல. ஆஃப்ரிக்காவில் போனோடனே ஒரு தமிழ் குடும்பத்தை ஏற்கனவே ஃபோனில் சொல்லி வச்சுருவாங்க. அவங்க பார்க்கில் நிற்கிற மாதிரி, வணக்கங்க, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி சன் டிவிலேருந்து வரோம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எல்லா டேல் கேட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், உங்கள் கணவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டுட்டு ஒரு பாட்டை போடுவாங்க. ஒரு 4 பாட்டு போடுவாங்க வாரம். அது பயங்கர ஹிட்டு ப்ரோக்ராம் அந்த காலத்தில். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ போடுவான். அது வந்து ஒரு 2 நிமிஷம் வரும், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம் அந்த ப்ரோமோ வரும். அதில் வந்து என்னென்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இந்த வாரம் நிகழ்ச்சின்னு வச்சுங்க, சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி டக்குன்னு படங்கள்லாம் போட்ட உடனே அந்த சாரதி முன்னாடியே பேசுவாப்பில் மைக்கு வச்சு. என்னென்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டர்பனில் இருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்காவில். டர்பன் நகரம் வந்து எப்போ ஒரு நகரம் ஆச்சு, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட முக்கியத்துவம் என்ன, இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு தான் இப்போ நம்ம அந்த பார்க்கில் இருக்கோம், இப்போ வாங்க ஒரு தமிழ் குடும்பம் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன பாட்டு பிடிக்குதுன்னு கேட்கலான்னு போவாப்பில். இந்த ஃபார்மெட்டை 25 வருஷம் கழித்து காப்பி அடித்து
இப்போ நாகப்பட்டினத்துக்கு போகிறாருன்னா இதில் பார்க்க வேண்டியது கூகுளில் நாகப்பட்டினத்தோட முக்கியத்துவம் என்ன, மீன்பிடி இது இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் இருந்தது ஒரு காலத்தில், இப்போ இல்லை. இதை இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதே தமிழில் எழுதி விஜய் கையில் கொடுக்குறாங்களா, இவர் பார்த்து பேசுகிறாராம். நாகையில் மீனவர் பிரச்சனை. மீனவர்னால் என்னன்னு தெரியுமா? மீனவர் பிரச்சனை என்ன, எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவாங்கன்னு தெரியுமா? மீனவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா? மடி வலைனா என்னன்னு தெரியுமா? மடி வலைக்கு தடை இருக்கா இல்லையான்னு தெரியுமா? நாட்டுப்படகு மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை லாஞ்சு இதில் போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா சாதாரண துடுப்பு படகுல போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தெரியுமா? மீனவர் பிரச்சனையை பற்றி ஒரு பேசி கிழிக்கிறாராம். மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாராம். அதை பற்றி நாகப்பட்டினத்தில் துறைமுகம் இல்லையா, இது இல்லையா, என்னத்தையாவது. ஏன்னா அவங்க வந்தவனுக்கு நாகப்பட்டினம்னா என்னன்னு தெரியாது, துறைமுகம்னா என்னன்னு தெரியாது, போட்டுனாலும் என்னன்னு தெரியாது. அவங்ககிட்ட விட்டு ஆட்ட வேண்டி தானே. இதை லைவ் வேறு எல்லா சேனலும். என்ன பண்ணுறது, விஜய் இன்னும் பேசிக்கிட்டே விஜய் பேசினது 3 நிமிஷம் தான், அதை வச்சு 30 மணி நேரம் பேசலாம். என்ன சரி, இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.